Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான சூப்பரான ஒரு கெஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆளுங்கிறது போட்டுக்கோங்க நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 287 ரிசல்ட், சரிங்களா? 287 ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 287க்கு நம்ம கொடுத்துருந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டில் 2, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பியில் 8, சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏல 2, பியில் வந்து பார்த்திங்கன்னா 8, ஆல் போர்டு 8 வெற்றி, சரிங்களா? இவ்வளோ வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து டெய்லியுமே இப்படி தான் வந்து நம்ம கேம் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா A2, B8, ஆல் போர்டு 8, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சீபோர்டு மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? சீபோர்டு மட்டும் மேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங் 287க்கு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபுல் வின்னிங் மிஸ் பண்ணுறோன்பா, சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேர் பண்ண நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆனதுனால இன்றைக்கி இந்த AB28, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆல்போர்டு 8, இந்த 2 ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிருந்துச்சு. ஸோ நண்பா டெய்லியுமே நம்ம சொல்கிறது தான், அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கெஸ்ஸிங்காக எடுத்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக இந்த கணிப்புகள்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஓப்பனில் போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நல்ல வீடியோஸ் தான் வந்து ஓரளவுக்கு கெஸ்ஸிங் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் நண்பா. கொஞ்சம் நல்ல ஹெவியாக ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டான வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆனால் ஓப்பன் மெம்பர்ஷிப் ரெண்டுலேயுமே சரி, எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாருமே நமக்கு ஒன்று தான், சரிங்களா? எல்லாருக்கும் சமமான கணிப்புகள் கொடுக்கப்படும். அதேமாதிரி டெய்லியுமே உங்களுக்கு நான் வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுக்க முடியாது, சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் தான் நான் மெம்பர்ஷிப்ஸில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கினதுபா இன்றைக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் இப்போ நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ண கேரளம் 60, சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டேட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10/7/26, சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 10/7/26, சரிங்களா? எஸ்கே 60 ட்ரா நம்பருக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று எடுத்து கொடுத்துடலாம். ஏதோ என்னால் முடிஞ்சதை தரேன், உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து பயன்படுத்துக்கணும்பா, இல்லை அப்படின்னா வேண்டாம், சரிங்களா? ஏதோ நம்ம நண்பர்களுக்காக நான் தரணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அந்த கெஸ்ஸிங்லாம் எடுத்து கொடுக்குறதே. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, சரிங்களா? எடுத்து பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சார்ட் வேணும்னா சார்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். அடுத்து என்ன ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். நீங்களே கெஸ்ஸிங் எடுங்க, சரிங்களா? நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கோசரம் கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பிடிச்சா எடுத்து வைங்க, சரிங்களா? நம்ம டெய்லியுமே சொல்கிறது அதுதான், நம்ம நண்பர்களுக்காக பிடிச்சால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பா. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ABC, சரிங்களா? அப்படி வந்து எடுக்கையில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மற்றும் 1 நம்பர் கிடைக்கிது நண்பா, சரிங்களா? 6 மற்றும் 1 நம்பர் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு B, சரிங்களா? பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 மற்றும் 9 கிடைக்கிது, சரிங்களா? 2 மற்றும் 9 கிடைக்கிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மற்றும் 6 கிடைக்கிது. ஸோ வந்து 4 நம்பரும் 6 நம்பரும் கிடைக்கிது. ஏதோ நமக்கு ஓரளவுக்கு செட்டான ப்ரிடிக்ஷன் தான், ஏதோ ஓரளவுக்கு நமக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நண்பா. இது நம்மளோட சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான், சரிங்களா? இதை எடுத்து பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாமல் கேமில் வந்து விடுறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கு கீழே தான் வரும். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச சின்ன கணிப்புகள் தான் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அது வந்து யாருக்கு இது பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. ஏன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் போட வேண்டாம். அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அது நமக்கு நஷ்டத்தில் போய் முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாரையும் கம்மியாக போடுங்கன்னு சொல்கிறது. கொஞ்சம் கம்மியாக விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றிக்கான வழியோ ஏதாவது ஒரு வெற்றிக்கான கணிப்புகளோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு, சரிங்களா? ஆளில் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல் போர்டு நம்மளுடைய கணக்குப்படி 6, 4, சரிங்களா? 6 மற்றும் 4 கொடுக்குறோம். இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று உங்கள் கால்குலேஷனில் வந்தால் எடுத்து வைங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் விடுங்க நண்பா. ஏன்னா எல்லாராலையும் தினமும் வெற்றிகளை எடுத்து கொடுக்க முடியாது, சரிங்களா? நான் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் ஒரு கிளான்ஸு, நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால சொல்கிறேன்.
இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? மேலும் நாளை ஒரு சூப்பரான 7 கணக்கு கணிப்புகளில் சந்திக்கலாம் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் நண்பா.